ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஏ பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சியின் போராட்டம். இது இஸ்லாமிக் ஸ்டோரியிலேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்து இன்னைக்கு போட போகிறோம். இப்போது ரம்ஜான் வருது. உங்கள் அனைவருக்கும் என்னோட ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரகிள் ஆஃப் ஏ பட்டர்ஃப்ளை, அதாவது அல்லாஹ் அவர்களின் பெருமையையும் அல்லாஹ் அவர்களின் புனிதத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஏ பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சியின் போராட்டம். அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ தன்னோட வாழ்க்கையில் போராடுது, அது தன்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல அழகான வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு அது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு போராடுது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி அல்லாஹ் அவர்களின் பெருமை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஏ பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சியின் போராட்டம். A man found a cocoon of a butterfly. One day a small opening appeared. ஒரு மனிதர் ஒரு தடவை குக்கூன், அதாவது இந்த பூச்சி கூடு இருக்கும் இல்லையா, வண்ணத்து பூச்சி ஒரு கூடு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்து தான் பட்டாம்பூச்சியாக மாறும். அந்த கூடை அவர் பார்க்குறாரு. எ மேன் ஃபவுண்டுனா காணப்பட்டது. அவர் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா குக்கூன் ஆஃப் ஏ பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சியின் கூடை பார்க்குறாரு. ஒன் டே எ ஸ்மால் ஓப்பனிங் அப்பியர்டு. அது நல்லா மூடி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, சின்ன ஓப்பன், அதாவது சின்ன துவாரம், ஓட்டை ஏற்பட்டுச்சு அந்த கூட்டில். ஃபவுண்ட் காணப்பட்டது. குக்கூன் பூச்சிக்கூடு. ஸ்மால் சிறிய. ஓப்பனிங் துவாரம், ஓட்டை. அப்பியர்டு தோன்றியது. எ மேன் ஃபவுண்ட் எ குக்கூன் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை. ஒன் டே எ ஸ்மால் ஓப்பனிங் அப்பியர்டு. ஒரு நாள் என்னாச்சு, சின்ன ஒரு துவாரம் அந்த கூட்டில் தோன்றியது. He sat and watched the butterfly for several hours as it struggled to force its body through that little hole. அந்த வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது, உள்ளேருந்து அந்த அந்த சிறிய ஓட்டையிலேருந்து தன்னோட உடம்பை வெளியே கொண்டு வருவதற்கு பயங்கரமாக போராடிட்டு இருக்கு. பல மணி நேரம் அது போராடிட்டு இருக்கு. ஃபோர்ஸ் இட்ஸ் பாடினா தன்னோட உடம்பை வெளியே கொண்டு வருவதற்காக, ரொம்ப கட்டாயப்படுத்தி அதை வெளில கொண்டு வருவதற்காக, அந்த சிறிய துவாரத்திலேருந்து வெளில கொண்டு வருவதற்கு போராடிட்டு இருக்கு. சேட் உட்கார்ந்து, வாட்ச்டு கவனித்தார், செவரல் அதிக எண்ணிக்கை, ஹவர்ஸ் நேரம், ஸ்ட்ரகிள்டு போராடியது, ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்தி, பாடி உடல், த்ரூ வழியாக, லிட்டில் ஹோல் சிறு துவாரம். He sat and watched the butterfly for several hours as it struggled to force its body through that little hole. Then it seemed to stop making any progress. அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு அது வெளில வர அந்த போராடிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த முன்னேற்றத்தை அது நிறுத்திடுச்சு. திடீர்னு பார்த்தா எந்த ஒரு அசைவுமே இல்லை, எதுவுமே பண்ணலை. அப்படியே அது போராட்டத்தை நிறுத்திட்டு அப்படியே அமைதியாக அப்படியே அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. தென் பின்னர் சீம்டு தோன்றியது, மேக்கிங் உருவாக்குவது, எந்த ப்ராக்ரஸ் முன்னேறு, அதாவது அந்த ஓட்டையிலேருந்து அது வெளில வர அந்த ப்ராக்ரஸை அது நிப்பாட்டிட்டு அப்படியே அது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. It appeared as if it had gotten as far as it could and it could go no further. அது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் பார்க்குறதுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அதுக்குள்ளேயே அது தங்கிடுச்சு, அதால் முடியலங்கிறதுனால அது மேலும் ஃபர்தர் அப்படின்னா கூடுதலாக எந்த ஒரு ப்ராக்ரஸையும் அது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு, ஸோ த மேன் டிசைடட் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. அதனால் இவர் என்ன பண்ணார், இந்த பட்டாம்பூச்சிக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஸோ த மேன் டிசைடட் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. அதனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, இந்த பட்டாம்பூச்சியால் பாவம் வெளில வர முடியல போல இருக்கு, அது உள்ளேயே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. காட்டன் அப்படின்னா வீட்டிற்கும், as far as இதுவரை, குட் முடியும், ஃபர்தர் கூடுதலாக, டிசைடட் முடிவு, ஹெல்ப் உதவி. He took a pair of scissors and snipped off the remaining bit of the cocoon. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஒன்று கொஞ்சம் அந்த துவாரத்தை பெருசு பண்ணால் அந்த பட்டாம்பூச்சியால் வெளில வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசர்ஸ், அதாவது கத்திரிக்கோலை எடுத்து அவர் அந்த குக்கூன், அந்த பூச்சி கூட கட் பண்ண போகிறாரு. அந்த ரிமைனிங் பார்ட் அப்படின்னா மீதமுள்ள பகுதியையும் அவர் கட் பண்ணிட்டா இந்த பட்டாம்பூச்சியால் வெளில வர முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எடுத்தான். எ பேர் ஒரு ஜோடி, சிசர்ஸ் கத்திரிக்கோள், ஸ்னிப்ட் ஆஃப் நறுக்குதல், ரிமைனிங் மீதமுள்ள, பிட் சிறு துண்டு. ஹி டுக் எ பேர் ஆஃப் சிசர்ஸ் அண்ட் ஸ்னிப்ட் ஆஃப் த ரிமைனிங் பிட் ஆஃப் த குக்கூன். அந்த பட்டாம்பூச்சியோட கூட இவர் வெட்டிடலாம், அதை வெட்டிட்டா அதால் எளிதாக வெளில வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வெட்டுறாரு. த பட்டர்ஃப்ளை தென் எமர்ஜ்டு ஈஸிலி. ஆனால் அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப ஈஸியாக வெளிலவும் வந்துடுச்சு. பட் இட் ஹேட் எ ஸ்வாலன் பாடி அண்ட் ஸ்மால் ஸ்ரிவ்ல்டு விங்ஸ். அது வெளில வந்துடுச்சு, ஆனால் அது என்ன ஆகலை, பறக்கலை, அது பாட்டில் ஊர்ந்து போயிட்டுருக்கு. அதோட உடம்பு மட்டும் வீங்கி அதோட ரெக்கைகள்லாம் சுருங்கியே இருக்குது. அதோட ரெக்கைகள்லாம் விரியவே இல்லை. எமர்ஜ்டு வெளிப்பட்டது, ஈஸிலி எளிதாக, பட் ஆனால் ஹேட் இருந்தது, ஸ்வாலன் புடைத்து, ஸ்ரிவில்டு சுருங்கு, விங்ஸ் சிறகு, அதோட சிறகுகள்லாம் விரியாமல் அப்படியே சுருங்கியே இருந்துச்சு. ஆனால் அது வெளில வந்துடுச்சு. அதோட உடம்பும் பார்த்தீங்கன்னா
ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி இல்லாமல் வீங்கி ஒரு மாதிரி ஸ்வாலன் ஒரு மாதிரி புடைத்து போய் சுருக்கத்தோட அந்த ரெக்கைகள்லாம் சுருங்கி போய் அதால் விரிக்க முடியாமல் இருந்துச்சு. எமர்ஜ் வெளிப்பட்டது ஈஸிலி எளிதாக, பட் ஆனால் ஹேட் இருந்தது, ஸ்வாலன் புடைத்து, ஸ்ரிவில்டு அப்படின்னா சுருங்கு, விங்ஸ் அப்படின்னா சிறகு. The butterfly then emerged easily, but it had a swollen body and small shriveled wings. The man continued to watch the butterfly because he expected that at any moment the wings would enlarge. ஆனால் இந்த மனிதர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, அது தன்னோட ரெக்கைகளை விரித்து அழகாக பறந்து போகும் அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு கூட்டிலேருந்து வெளில வரும்போது அது ஒரு ரெக்கைகளை விரித்து பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கண்டினியூட் தொடர்ந்து, பிகாஸ் ஏனெனில், எக்ஸ்பெக்டட் எதிர்பார்த்தார், எனி எந்த, மூமெண்ட் தருணம், என்லார்ஜ் பெரிதாக்கு. த மேன் கண்டினியூட் டு வாட்ச் த பட்டர்ஃப்ளை பிகாஸ் ஹி எக்ஸ்பெக்டட் தட் எனி மூமெண்ட் த விங்ஸ் வுட் என்லார்ஜ். எப்பயாவது அந்த ரெக்கைகள் வந்து விரிஞ்சி அது பறக்க ஆரம்பிச்சிடாதா, அந்த ரெக்கைகள் பெருசாகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்பவுமே தொடர்ந்து அந்த பட்டாம்பூச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் எக்ஸ்பேண்ட் டு பி ஏபிள் டு சப்போர்ட் த பாடி விச் வுட் கான்ட்ராக்ட் இன் டைம். அது எந்த நேரத்தில் தன்னோட ரெக்கைகளை விரித்து அதோட உடம்புகளை அது வந்து சப்போர்ட், அதாவது ஒரு ஆதாரமாக வச்சு அதால் பறக்க முடியுமோ அப்படிங்கிற நேரத்துக்கு அவர் ரொம்பவுமே பார்த்துட்ருக்காரு. எக்ஸ்பேண்ட் விரிவாக்கு, ஏபிள் முடியும், சப்போர்ட் ஆதாரம், பாடி உடம்பு, கான்ட்ராக்ட் சுருங்கு, இன் டைம் உரிய காலத்தில், அதுக்கு வந்து பெரிய ரெக்கைகள் ஏற்பட்டு அது பறக்கக்கூடிய உரிய காலத்தில் அது சீக்கிரமே பறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு தன்னோட உடம்பை அது வந்து தூக்கிட்டு அதால் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதிர்பார்த்து அவர் பார்த்துட்ருக்காரு. விரிவாக்கு இஸ் எக்ஸ்பேண்ட் அப்படின்னா விரிவாக்கி, அதாவது தன்னோட ரெக்கைகளை விரிவாக்கி, சப்போர்ட் அந்த உடம்பை தாங்கிக்கிட்டு அந்த உடம்பை சுமந்து அதால் பறக்கிறதுக்கு உரிய காலத்தில் அது பறக்கணும்னு சொல்லி ரொம்பவுமே எதிர்பார்த்தாரு. நெய்தர் ஹேப்பன், ஆனால் என்னாச்சு அப்படின்னா எதுவுமே நடக்கலை, இரண்டும் அல்ல. நெய்தர் அப்படின்னா இரண்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்ஃபேக்ட் த பட்டர்ஃப்ளை ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் crawling around with a swollen body and shriveled wings. இன்னும் பார்க்க போனால் இன்ஃபேக்ட் அப்படின்னா உண்மையில் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் அதுக்கு உடம்பு வந்து இதே மாதிரி தான் இருக்கும், வீங்கி புடைத்து இதே மாதிரி தான் இருக்கும், அதோட விங்ஸுகளும் பெருசாகாது, அதால் வண்ணத்து பூச்சியாக மாறவே முடியாது. நெய்தர் இரண்டும் அல்ல, ஹேப்பண்ட் நடந்தது, இன்ஃபேக்ட் உண்மையில், ஸ்பெண்ட் கழித்தல், ரெஸ்ட் ஆஃப் மீதமுள்ள, கிராலிங் ஊர்ந்து, அரவுண்ட் சுற்றி, ஷ்ரிவில்டு சுருங்கு, நெவர் ஒருபோதும், ஃப்ளை பறக்காது, அது எப்போதுமே பறக்காது. ஏன்னா அது உரிய காலத்தில் அது வந்து வெளில வந்து அது பறக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் இவர் அந்த குக்கூனை, அதாவது அந்த பூச்சி கூட வெட்டினதுனால என்னாச்சு அப்படின்னா அதால் இனிமேல் அதோட வாழ்க்கை ஃபுல்லாகவுமே அது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்வாலன், அதாவது வீங்கி ஒரு உடம்போட அது தன்னோட சுருங்கின ரெக்கைகளோட வாழ்க்கை பூரா அது வந்து ஊர்ந்து தான் போயிட்டுருக்க முடியுமா ஒழிய அதால் பறக்கவே முடியாது. Neither happened. In fact, the butterfly spent the rest of its life. Spent அப்படின்னா தன்னோட வாழ்க்கையை அது வந்து ஊர்ந்தே தான் கழிக்க வேண்டும். Around with a swollen body and shriveled wings. It never was able to fly. அதால் பறக்கவே முடியாது. What the man in his kindness and haste did not understand was that the restricting cocoon and the struggle required for the butterfly. இதுலேருந்து ஆனால் மனிதர்களுடைய அவசரமும் மனிதர்களுடைய எந்த இடத்துல ஒரு வந்து நம்மளோட இரக்கத்தை காட்டணுமோ அதை செய்யாமல் நம்மளோட அவசரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த மனிதரோட அவசரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பூச்சி கூட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? தடுத்துருச்சு. என்னத்துலேருந்து தடுத்துருச்சு? அது அந்த கூட்டுக்குள்ளே முழுமையான தன்னுடைய ஸ்ட்ரகிள் போராட்டத்தை பண்ணால ஒழிய அது அழகான வண்ணத்து பூச்சாக வெளில வர முடியும். அது தனக்குள் அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அது வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு ஒரு சில காலகட்டங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரம் வரைக்கும் அது ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே இருந்து அதற்கு உண்டான நேரத்தை அதற்கு கொடுத்தால் மட்டுமே தான் அது ரொம்பவுமே வண்ணமயமான ஒரு அழகான பட்டம்பூச்சியாக வெளில வர முடியும். ஆனால் இந்த மனிதருடைய அவசரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து வாழ்நாள் முழுவதுமே அது வந்து ஊர்ந்து போகிற அளவுக்கு தான் வந்து நிப்பாட்டிடுச்சு. கைண்ட்னஸ் இரக்கம், ஹேஸ்ட் அவசரம், அண்டர்ஸ்டாண்ட் புரிந்துகொள், ரெஸ்ட்ரிக்டிங் அடுத்தடுத்த, ஸ்ட்ரகிள் போராட்டம், ரெக்வயர்டு தேவையான போராட்டங்களையும் தேவையான விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் செஞ்சே தான் ஆகணும். அதை செஞ்சால் மட்டுமே தான் அழகான ரிசல்ட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த வண்ணத்து பூச்சியுமே தன்னோட முழுமையான போராட்டத்தை பண்ணால் மட்டுமே அது அழகான வண்ணத்து பூச்சாக மாற முடியும். டு கெட் த்ரூ த டைனி ஓப்பனிங் வேர் அல்லாஸ் வே ஆஃப் ஃபோர்ஸிங் ஃப்ளூயிட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த பட்டர்ஃப்ளை இன்டு இட்ஸ் விங்ஸ்.
அதாவது அது அந்த கூண்டுக்குள்ளே இருந்து சின்ன ஒரு ஓட்டை போட்டு வந்தது இல்லையா, அது வந்துட்டு அதால் வர முடியாமல் இருந்தப்போ அப்போ என்ன ஆகும், கடவுள் என்ன பண்ணுவார், அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அந்த உடம்புலேருந்து ஒரு ஃபோர்சிங் ஃப்ளூயிட் ஒன்று வரும். ஒரு வந்து வழுவழுப்பான ஒரு துவாரம் ஒன்று ஏற்படும். அந்த ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆன பிறகு தான் அதால் பெரிய விங்ஸாக மாறி அது வண்ணத்துப்பூச்சாக, அழகான வண்ணத்துப்பூச்சாக அதால் மாற முடியும். அதனால் கடவுள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் சிறிது பொறுமையாக இருக்கிறாரு, சிறிது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படி ஒரு விஷயம் நமக்கு லேட் ஆகுது அப்படின்னா நம்ம எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் அதோட போக்கிலேயே நம்ம என்னெல்லாம் நம்ம போராட்டத்தையும் கஷ்டங்களையும் நம்ம தாங்கி கொள்ளணுமோ அதை தாங்கிக்கிட்டு நம்ம பொறுமையாக இருக்கும்போது தான் ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. டு கெட் த்ரூ த டைனி ஓப்பனிங் வேர் அல்லாஸ் வே ஆஃப் ஃபோர்சிங் ஃப்ளூயிட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த பட்டர்ஃப்ளை இன்டு இட்ஸ் விங்ஸ். அந்த ஃப்ளூயிட் தான், அந்த திரவம் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழகான வண்ணத்து பூச்சியோட ரக்கைகளாக மாறும். த்ரூ வழியாக, டைனி சிறிய, ஓப்பனிங் ஓட்டை, வே ஆஃப் வழி, ஃபோர்சிங் கட்டாயப்படுத்தி, ஃப்ளூயிட் திரவம், இன்டு உள், இட்ஸ் அதனுடைய உடம்புலேருந்து ஒரு திரவம் ஒன்று சுரக்கும். அது சுரக்கும் போது தான் அது அழகான விங்ஸாக மாறும், அதாவது ரக்கைகளாக மாறி அது அழகாக பறக்க முடியும். so that it would be ready to flight once it achieved its freedom from the cocoon. அது எப்போ அந்த திரவம் சுரந்து அதுக்கு அழகான அதுக்கு ரெக்கைகள் முளைக்குமோ அப்போ தான் அதால் அது தன்னுடைய விடுதலையை, சுதந்திரத்தை பெற முடியும். அது வரைக்கும் அது பொறுமையாக இருந்து போராடி தான் ஆகணும். so that it would be ready to flight once it achieved its freedom from the cocoon. அது தன்னோட பூச்சி கூட்டிலேருந்து அதோடுக்கு எப்போ சுதந்திரம், எப்போது விடுதலை கிடைக்குதோ, எப்போது அதுக்கு அழகான ரெக்கைகள் வருதோ அந்த காலகட்டம் வரை அது அதுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். ரெடி தயார், ஃப்ளைட் பறத்தல், ஒன்ஸ் ஒரு முறை, அச்சீவ்ட் அடைய, ஃப்ரீடம் சுதந்திரம், ஃப்ரம் இருந்து, so that it would be ready to flight once it achieved its freedom from the cocoon. சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி வாட் வி நீட் இன் அவர் லைஃப்ஸ். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு போராட்டங்களும் மிகப்பெரிய துயரங்களும் நமக்கு வந்தே தீரும். அதுலேருந்து நம்ம சீக்கிரமாக தப்பிக்கிறதோ அல்லது அதுலேருந்து நம்ம எப்படியாவது வெளில வரணுங்கிறத நினைக்கிறத தாண்டி அந்த போராட்டங்களையும் அந்த கஷ்டங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்குது, நம்ம கடவுள் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு நினச்சி நம்ம அதை போராடிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி மாதிரி ஒரு அழகான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா போராட்டங்கள், எக்ஸாக்ட்லி சரியாக, நீட் தேவை, லைஃப்ஸ் உயிர்களை, நம்ம உயிர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய கஷ்டங்களும் வந்தே தீரும். அது எதற்காக வருது அப்படின்னா நம்ம ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கும் அழகான வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறுவதற்கும் தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நமக்கு வருது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி வாட் வி நீட் இன் அவர் லைஃப்ஸ். கண்டிப்பாக நமக்கு நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் தேவை. நம்ம போராட்டால் மட்டுமே ஒழிய நல்ல வாழ்க்கை நமக்கு அமையாது. அதனால் போராட்டங்களை பார்த்து நம்ம பயந்து அவசரப்பட்டு வேற எந்த தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது. சம்டைம்ஸ் சில சமயம் ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டங்கள், எக்ஸாக்ட்லி சரியாக, நீட் தேவை, லைஃப்ஸ் உயிர்களை. If Allah allowed us to go through our lives without any obstacles, it would cripple us. அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையும் நமக்கு கொடுக்க வேண்டிய தடைகளையும் நம்ம சரியாக அனுபவித்து அதில் போராடி வெளில வந்தாலே மட்டுமே தான் நம்ம சரியான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையும், நமக்கு உகந்த வாழ்க்கையும், நமக்கு தகுதியான வாழ்க்கையும் நம்ம வாழ முடியும். அப்படி நம்ம அந்த போராட்டங்களையும் அந்த அப்டாக்ஸ்களையும் நம்ம தடுத்துட்டு நம்ம இல்லை எனக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னோம்னா நம்ம எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே முடமாக அடங்கி கிடக்க வேண்டிதான். கிரிப்பிள் அப்படின்னா முடமான. அலோட் அனுமதித்த, அஸ் நம்மை, வித்தவுட் இன்றி, எனி எந்த, அப்டாக்கிள்ஸ் தடைகளை, கிரிப்பிள் முடமான. இஃப் அல்லாஹ் அலோட் அஸ் டு கோ த்ரூ அவர் லைஃப்ஸ் வித்தவுட் எனி அப்டாக்கிள்ஸ் இட் வுட் கிரிப்பிள் அஸ். கடவுள் நமக்கு எந்த போராட்டத்தையும் எந்த விஷயத்தையும் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துலேருந்து மிக தைரியமாகவும் மிக ஒரு நல்ல ஒரு மனிதராக மாறுவதற்கு தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த போராட்டங்களை ஏற்க மறுத்துட்டா நம்ம முடமாகவே வீட்டில் கிடக்க வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.